எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து ஹவு டு ரிமூவ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட். ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம உங்களுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அதில் ஸ்க்ரீன் சேவர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் டெஸ்க்டாப் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து உங்களுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ இங்கே கூகுள் நான் வந்து தோனியை சர்ச் பண்ணி வச்சுட்டு நான் அந்த இமேஜை சேவ் பண்ணேன். அப்படி நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து இன்னொரு இமேஜ் நான் ஏதாவது வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இது பண்ணலாமா? இந்த இமேஜ் 2 பேர் இருக்கிறாங்க, இந்த இமேஜை பண்ணுவோம். இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இமேஜ் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் டவுன்லோட் ஆகலை, அது வேறு ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிருக்குது. வேண்டாம், நம்ம வேறு பிக்சர்ஸ்க்கு போகலாம். ஜஸ்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிக்சர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்கள் முன்னாடி தான் நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த டெமோவை. ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதுவும் அப்படி தான், இது ஜேபேக்கில் வரல, இது வந்து வேறு ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிருக்குது. ஸோ அதான் நமக்கு வேணும். ஸோ நம்ம இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதை வேணால் பண்ணலாமா? இதை சேவ் பண்ணுறேன்னா கேட்குது, ஜேபேக்கில் தான் இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இன்னொரு டேப் ஆட் பண்ணிக்கிறேன். remove.bg அப்படின்னா அதோட வெப்சைட் அட்ரஸ். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போய் இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே பண்ணியிருந்தனால அது இருக்கும், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். டெஸ்க்டாப் போயிட்டேன். ஜஸ்ட்டு ஜேபேக் கொடுத்துருக்குற இமேஜ் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. நான் அதோட ப்ரிவியூ கொடுத்துருக்குறாங்க, என்ன ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி, இதோட குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.25 மெகா பிக்சல் இருக்காங்க. உங்களுக்கு இதோட இமேஜ் வந்து இன்னும் பிக்சல் அதிகமாக 1200 x 900 இருக்குது. ஸோ டவுன்லோட் ஹெச்டி போனீங்க, இதில் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கணும். இங்கே மேலே லாகின் அண்ட் சைன் அப் ஆப்ஷன் இருக்குது. அது உள்ளே போய் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் லாகின் கொடுத்து நீங்கள் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம், எனக்கு இந்த குவாலிட்டியை போகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதான் ஆக்சுவலாக நம்ம வந்து இதோட ஒரிஜினல் பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா அதையும் இங்கே பார்க்கலாம். இதுதான் அதோட ஒரிஜினல் பிக்சர். இதுதான். ஸோ பேக்ரவுண்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட். நான் இன்னொரு படத்தையும் நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணேன். அதுவும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் ஷார்ட்கட்டில் பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கேயும் பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு, பேக்ரவுண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து இதில் இமேஜில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெச்டி வியூவில் வேணும் அப்படின்னா லாகின் பண்ணி நீங்கள் டவுன்லோட்னா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. நன்றி.